ஆமா, நான் கேட்குறேன், ஏன் அல்லாஹ் என்ன மட்டும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு சில நேரம் உங்களுக்கு தோணுதா? காலையில 5 மணிக்கு எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்காகவே ஓடுறனே, என் கண்ணீர் அந்த இறைவனுக்கு தெரியலையா? ஏன் என் கவலை மட்டும் தீரல? இறைவா, நீயாவது என்ன புரிஞ்சிக்க கூடாதான்னு அல்லாஹ் கிட்ட சண்டை போடணும் போல இருக்கா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க கவலையில இருக்கும்போது அந்த தனிமையை பயன்படுத்தி சைத்தான் உங்க மனசுக்குள்ள வர்றான். உங்களை மன கஷ்டப்பட வச்சு உங்க ஈமான பலவீனமாக்குறது தான் அவனோட வேலை. நரகவாசிகளின் கூட்டத்தில் ஹிஸ்புஷ் ஷைத்தானில் உங்களை சேர்த்து கொள்ள ஒரு ஆள் கிடைத்து விட்டாரே என்று அவன் குதூகலிக்கிறான். இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமா இருந்தா நாம பாக்கியசாலின்னோ, கவலையில இருந்தா துரதிருஷ்டசாலின்னோ என்னைக்குமே நினைக்காதீங்க. இது ரெண்டுமே அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகள் தான். நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாவை நினைவு கூர்வதை மட்டும் விட்டுவிடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் அத்தியாயம் 50 வசனம் 16 சொல்கிறான், நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். இன்னும் நாம் அவனுடைய உயிர் நாடியை, பிடரி நரம்பை விட அவனுக்கு மிக மிக அருகிலேயே இருக்கிறோம். அல்லாஹ் தூரத்துல இல்ல, உங்க கண்ணீர் கன்னத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே அதை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் உள்ள ஈமான் ஒரு புதிய ஆடை பழமையாவது போல பழமையாகும். ஆதாரம் அல் ஹாக்கிம். அதனால்தான் திருக்குர்ஆனை திறந்து அர்த்தத்தோடு ஓதுங்கள். அல்லாஹ் உங்களிடம் பேசுவதை உணர்வீர்கள். அது மங்கிப்போன ஈமானுக்கு புது மெருகை தரும். உள்ளத்தால் திக்ரு செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா ஓதிய இந்த துஆவை ஓதுங்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ஆதாரம் திருமிதி 3522. பொருள், உள்ளங்களை புரட்டுபவனே, என் உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக.